ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டைப்ல தான் மூவி பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஹீரோயினுக்கு அண்ணனும் மாஃபியா தம்பியும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப கடைசியா ஹீரோயின் யாருக்கு பேர் ஆக போறா அப்படிங்கிறது தான் முழு கதையே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ ஒரு டோரை ஓபன் பண்றான். அப்ப உள்ள இருந்து ஹீரோயின் வெளியே விழுகுறா. அப்ப ஹீரோவோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. இப்ப ஹீரோயின் கிட்ட நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்குமே ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்ப அவளோட மனசுக்குள்ள உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை என்னால மறக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறா. பட் இருந்தாலும் வெளியே சொல்லும் போது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ அதுக்காக நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் உன்னை நல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்ன கொல்றதுக்காக நிறைய பேர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்றதுக்காக ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கையை வச்சு மூடிக்கிறா. அப்ப ஹீரோ உண்மையா சொல்லு, உன்னை இங்க யார் அனுப்புனது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நல்லாவே என் கூட விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திருப்பியும் தொட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள நல்ல வேளை கிம் முன்னாடியே எச்சரிக்கையா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல இவ கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை போய் மீட் பண்ணிருப்பா. அவன் இவளுக்கு ஒரு ரிங்கை கொடுத்திருப்பான். அந்த ரிங்ல பாய்சன் இருக்கும். ஹீரோயின் டேஞ்சர்ல இருக்கும் போது அந்த ரிங்ல இருக்கிற பாய்சனை ஏதாவது ட்ரிங்க்ஸ்ல கலந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு குடிக்க சொல்லி அவன் கொடுத்திருப்பான். இப்ப ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறா. அது இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸை பாக்குறா. அப்ப ஹீரோக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. ஹீரோயின் ஏதோ பிளான் பண்றா அப்படிங்கிறது ஹீரோக்குமே தெரியுது. அதுக்கேத்த மாதிரி இவனும் ஹீரோயின் கையில இருக்கிற ரிங்கியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட இதுக்கு மேலேயே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும், வா எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பெட்ல தள்ளிட்டு அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இதே ரூம்குள்ளேயே தான் ஹீரோவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இதுல ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு, என்னடா இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நான் படமா காட்டுறேன், எல்லாருமே வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வெளியே அனுப்பி விட்டுடுறான். அப்ப அங்க இருக்கிறவங்களும் சரிங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஹீரோ குயின் ஃபேமிலியை சேர்ந்தவன். இந்த ஃபேமிலியில அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இதுல தம்பி தான் ஹீரோ. இவனோட பேர் தான் ஜின்னு. ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்க. அதனால ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. எங்க நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். நீ ஃபர்ஸ்ட் யாரோட இடத்துக்கு வந்திருக்கன்னு தெரியுதா, இங்க இருந்து போக முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பயந்துகிட்டே, இங்க பாருங்க, இங்க நடக்கிறது எதையுமே நான் பார்க்கல கேட்கல, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, என்னோட அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டி போட்டு வச்சிருந்த ஆளை கொன்னுடுறாங்க போல இருக்கு. அந்த சத்தம் கேக்குது. இதுல ஹீரோயின் பயந்துடுறா. அதனால பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து ஹீரோ கிட்ட, ஒழுங்கா என்னை இங்க இருந்து போக விடு, இல்லைன்னா இந்த கத்தியால உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. அவ கையில இருக்கிற கத்தியை தட்டி விட்டுட்டு, இப்படிலாம் நீ என்கிட்ட நடந்துகிட்டா உன்னை நான் இங்க இருந்து போக விட்டுருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி உண்மையாவே ஹீரோயின் கத்தி எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலேயே குத்திடுறா. அதுக்கப்புறம் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள, நான் சும்மா நார்மல் கேட்டுன்னு பார்த்தா இவன் சரியான வைல்டு கேட்டெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ, ஆனா என்கிட்ட இருந்து உன்னால ஒளிய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு பாக்குறா. ஹீரோயினோட அம்மா பிளட் வாமிட் எடுத்துட்டு ரொம்பவே முடியாம படுத்திருப்பாங்க. ஆனா பக்கத்திலேயே தான் ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு இவங்க 2 பேத்த பத்தியும் சுத்தமா கவலையே கிடையாது. ஹீரோயின் இப்ப கேக்குறா, நான் உங்ககிட்ட காசு கொடுத்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னல, எதுக்காக நீங்க போகல அப்படின்னு கேட்கும்போது இந்த அப்பா ரொம்பவே அசால்ட்டா, இங்க பாரு, நீ கொடுத்த காசு நான் சூதாடவே பார்த்தல, மேற்கொண்டு காசு இருந்தா கொடு, இல்ல அப்படின்னா ஏற்கனவே உன்னை ஒருத்தங்கிட்ட போய் விட்டேன்ல அவன்கிட்டயே திருப்பி போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளோட பேரு ஷூ. இந்த ஷூ ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துட்டு இருப்பான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் கிட்ட கேட்டதும் ரொம்பவே கடுப்பாகிடுது. அங்க இருக்கிற இடத்தெல்லாம் கழிச்சு போட்டுட்டு அம்மாவை கூட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருப்பா.
அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு வந்து சேர்த்துடுறா. அப்ப ஹீரோயின் கிட்ட கொஞ்சமா தான் காசு இருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க, "இங்க பாரு 3 நாள் கழிச்சு ஒழுங்கா நெறைய காசு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா. அப்பதான் உன்னோட அம்மாவ என்னால காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அடிக்கடி ஒருத்தன் தப்பா நடந்துட்டு இருப்பான்ல, அவனோட வீட்ட காட்டுறாங்க. இந்த வீட்ல தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவ நியூஸ் பேப்பர பார்க்குறா. அதுல ஹீரோ வந்து நேத்து ஒருத்தன கொன்னுருப்பான்ல, அத பத்தி வந்து போட்டிருப்பாங்க. இத நினைச்சு ஹீரோயினுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹீரோ நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சூவோட மிஸ்ஸஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட பேரு வந்து லின்னு. இப்ப இந்த லின் கிட்ட வந்து என்ன கேட்குறான்னா, "என்னோட அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால கொஞ்சம் அட்வான்ஸா காசு குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா லின் வந்து ரொம்பவே கடுப்பா, "உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? ஏற்கனவே இங்க இருக்கிற நெக்லஸ நீ திருடிட்டு போயிட்ட. இப்ப அது பத்தாதுன்னு எல்லாத்தையுமே வந்து இங்கிருந்து வாங்க பார்க்குறியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற சூவோட பொண்ண காட்டுறாங்க. இவளோட பேரு வந்து குவின்னு. இப்ப குயின் வந்து அம்மா கிட்ட, "ஆமாம்மா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இவ தான் நெக்லஸ திருடி இருப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஹீரோயின ரொம்பவே அதிகமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குயின் வந்து ஒரு ஸ்டெப் மேலேயே போய் ஹீரோயின நல்லா அடிச்சு விட்டுட்டு, "என்னோட அப்பாவ மயக்க பார்க்குறியா? வயசான ஆளுங்களோட தான் இருக்க உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் அந்த இடத்துக்கு ஜூமே வராங்க. இந்த ஜூ தான் ஹீரோயின் கூட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க இருக்கிற 2 பேருமே சேர்ந்து ஹீரோயின் மேல பழிய தூக்கி போட்டுடுறாங்க. இப்ப ஜூ வந்து இவங்க 2 பேத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, ட்வின் ஃபேமிலில இருக்கிற மூத்த பையனுக்கு நம்மளோட பொண்ணு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. "இப்ப என்ன உனக்கும் அவளுக்கும் இடையில எந்த சம்மந்தமும் இல்லன்னு தானே சொல்ல வர? அப்படின்னா சரி, இவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நான் ரோட்ல வந்து ஓட விட போறேன். அப்பதான் இவளோட கொழுப்படங்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயினோட கழுத்துல ஹீரோ வந்து லவ் பைட் பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் வந்து இருக்குது. இத பார்த்த லின் ஜூ கிட்ட, "இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஜூ வந்து, "என்ன பேசுற நீ? நேத்து நைட் நான் ஊர்லயே இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு, "அப்படின்னா உன்ன தவிர அவ வேற யார் கூடயோ ஒண்ணா இருந்திருக்கா. இவள சும்மாவே விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் வலி தாங்க முடியாம படுத்துக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே அங்க வரான். அவன் வந்து அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு இங்க வந்திருப்பான் போல இருக்கு. அதனால நெறைய ஜுவல்லரி, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "நேத்து பார்த்த அதே பொண்ணு தானே இவ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயுமே போறான். "ஏய் வைல்டு கேட், நீ என்ன இங்க அடி வாங்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே அடி வாங்கிட்டு இருந்தேன்னா செத்துருவ போல இருக்கே. அதனால நீ என்கிட்ட கெஞ்சி கேளு. நான் உன்னை இதுல இருந்து விடுதலை பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால ஹீரோவும் கடுப்பாயிட்டு, "அப்படின்னா சரி, அடி வாங்கியே சாவு" அப்படின்ற மாதிரி திருப்பியும் அவனும் போய் உட்காந்துடுறான். இப்ப இந்த அம்மாவும் பொண்ணும் ஒண்ணா சேர்ந்துட்டு, "அவள இன்னும் நல்லா அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. "என்னோட அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்ல. அவங்கள காப்பாத்துறதுக்கு எனக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நான் அதுக்குள்ள காசு ரெடி பண்ணி அவங்கள காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இத ஹீரோவால வந்து பொறுத்துக்க முடியல. ஹீரோயின் வந்து அவன்கிட்ட கெஞ்சவும் மாட்டேங்கிறா. அதனால இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்களோட வாய மூடணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தலையில கண்ண வச்சுட்டு, "நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க கிட்ட அடி வாங்கி செத்தாலும் என்கிட்ட வந்து கெஞ்ச மாட்ட. அப்படிதானே?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அதனால ஹீரோவுமே அந்த செகண்ட் ஹீரோயின அப்படியே கையில வந்து தூக்கிக்கிறான். இத பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அம்மாகிட்டயும் பொண்ணுகிட்டயும் போயிட்டு, "உங்களோட நெக்லஸ வந்து நீங்க சரி பண்ண குடுத்துருந்தீங்கல்ல, அத வந்து நான் வர வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். நகை விக்கிறவங்க உங்ககிட்ட இத குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோயின் கிட்ட, "என்னைய வந்து நீ டச் பண்ணி பார்த்துட்டல, உன்ன நான் இப்ப சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கன்ன வந்து எடுத்து ஷூட் பண்ணலான்னு போகும்போது, ஹீரோயின் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. "நான் வேணும்னே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோ வந்து இத நம்ப மாட்டேங்கிறான். "நான் என்ன உன்கிட்ட திருப்பி திருப்பி ஏமாறுவேன்னு நினைச்சியா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "இங்க பாருங்க, நான் வேணும்னே பண்ணல. நான் என்னோட அம்மாவ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். என்னோட அம்மா இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு நைட் அந்த இடத்துக்கு வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "அப்படின்னா சரி, உன்னோட அம்மாவோட மெடிசின் செலவுக்கு தேவையான காசு எல்லாத்தையுமே நான் குடுக்குறேன். ஆனா நீ அதுக்கு பதிலா நீ எனக்காக குழந்தை பெத்து குடுக்கணும்னு சொன்னா கூட நீ ஒத்துக்கணும். அப்படி நீ ஒத்துக்க மாட்ட அப்படின்னா, மர்டர் கேஸ்ல உன்ன உள்ள தூக்கி போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து டக்குன்னு ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துக்கிறா. இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஹீரோ ஸ்பீடு பத்தல அப்படின்ற மாதிரி, "எதுக்காக தயங்கிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அவளோட ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோவோட கழுத்துல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கா என்னமோ மாதிரியா இருக்கு. அவனுக்கு சின்ன சின்ன ஃபிளாஷ்பேக்லாம் வந்து ஞாபகத்துல வருது. அப்ப ஹீரோ வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோவ யாரோ அடிக்கிறாங்க. ஹீரோயின் தான் வந்து காப்பாத்துறா.
இப்ப ஹீரோயினோட முதுகெல்லாம் காயமாகி இருக்கும். அதுக்கு மருந்து போடுறேன் அப்படிங்கிற பேர்ல ஹீரோயின் வந்து டாட்டூ மாதிரி ஏதோ முதுகுல பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துட்டு, "நீ எதுக்காக என்ன காப்பாத்துன?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "நீங்க நல்லபடியா அப்ராடுக்கு படிக்க போகணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால ஹீரோ வந்து, "அப்படின்னா சரி, நான் உனக்காக அப்ராடுக்கு போறேன். ஆனா நான் திருப்பி வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணணும். நான் வந்த பிறகு உன்னோட முதுகுல இருக்கிற தழும்பெல்லாம் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோட முதுகுல இருக்கிற தழும்ப ஹீரோ டைரக்டாவே பார்த்துடுறான். இதுக்கப்புறமும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் அங்க இருக்கிற பெட்ல தள்ளிட்டு, "என்ன நீ இன்னுமுமே பைத்தியக்காரன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? நீ தானே ஜென் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இந்த 8 வருஷமா என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா இதுக்கு எந்த பதிலுமே ஹீரோயின் சொல்லாம இருக்கிறதுனால ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. "என்னோட வாழ்க்கையிலே சீப்பான பொண்ணுன்னா அது நீ மட்டும் தான். இந்த காச வந்து எடுத்துக்கோ. இனிமேல இருந்து இங்க இருக்கிற பொருள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். ஐ மீன் நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறான். அப்ப அங்க இருக்கிற பாடிகார்டு வந்து, "நாங்க வேற ஏதாவது பண்ணணுமான்னு?" கேட்கும்போது, ஹீரோ வந்து, "நீங்க எப்பவுமே அவள செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ எங்க போறா? என்ன பண்றா? அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மாவ பார்க்கறதுக்காக போறா. இப்ப அம்மாக்கு உடம்பு நல்லாவே சரியாகிடுது. ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். இப்ப அம்மா கண்ணு முழிச்ச உடனேயே, "என்ன காப்பாத்துறதுக்கான காசு உனக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னு தான் கேட்கறாங்க. இதுக்கு ஹீரோயின், "நல்லவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் நீங்க பொழைச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து, "நான் அவங்கள பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சின்னதா ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல ஹீரோவோட வீட்ல வேலை பார்க்குறவங்க சும்மா நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்து ஹீரோக்கு கடுப்பாகுது. "காலங்காத்தால உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? ஒழுங்கா போய் வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லி கடுப்பேத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு சாப்பிடுறதுக்காக பன் எடுத்துட்டு வருவா. அத அங்க இருக்கிற டேபிள்ல வச்சுட்டு அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது, ஹீரோ வந்து அவனோட ஷர்ட் பட்டன மாட்ட சொல்லி சொல்றான். இதனால ஹீரோயினுமே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "வந்த வேலை முடிஞ்சுதுன்னா சீக்கிரமா கிளம்பு. இல்லன்னா உன்ன பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நான் யார் கூடயாவது உன்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து நானாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வேலை எல்லாத்தையுமே நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் அங்கருந்து வெட்கப்பட்டுட்டு ஓடியிருப்பா. ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா வந்து ஹீரோயின பார்த்துட்டு, "எதுக்காக இப்ப வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து, "அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வேற ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறேன். ஸோ அதனால தான் என்னால உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்க முடிஞ்சது" அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து, "நீ ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாத. நீ வந்து ஜின்னுக்கு சொந்தமானவ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மாக்கு ஹீரோயின் ஹீரோ கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்ல அண்ணனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் இப்ப ஹீரோயினுமே இருப்பா. இப்ப ஹீரோயினுக்கு கிம் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வருது. இப்ப ஹீரோவோட அண்ணன் கிட்ட தான் அந்த முக்கியமான ஃபைல் இருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால அவங்க கூட எப்படியாவது க்ளோஸ் ஆகி அந்த ஃபைல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லியிருப்பான். இப்ப இத பத்திலாம் யோசிச்சு நம்ம எப்படியாவது ஹீரோவோட அண்ணன் கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துட்டு, "உன்ன யார் இங்க நிக்க சொன்னா? உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். அப்போன்னு பார்த்து அண்ணனுமே வந்துடுறான். இவன் தான் வந்து ஹீரோவோட அண்ணன். இவன நம்ம ஷென்னுன்னு கூப்பிடலாம். இப்ப ஷென் வந்து ஹீரோயின பார்த்துட்டு, "இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். அப்பதான் சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளோ க்ளோஸா இருப்பாங்களோ, அதே மாதிரி இவனும் ஹீரோயினுமே வந்து நல்லா க்ளோஸா இருந்திருக்காங்க சின்ன வயசுல. இதெல்லாமே ஹீரோக்கு வந்து பிடிக்காது போல இருக்கு. அதனால இவன் எப்படியாவது இவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியா பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப ஷென்னுமே ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயின பார்க்கறதுனால, ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "உன்ன பார்த்து எத்தன நாள் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து ஹீரோக்கு கடுப்பாகுது. "அங்க பாரு ராசா, உன்னோட பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் வந்துட்டாங்க. முதல்ல அவங்கள போய் நீ கவனி" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதனால ஹீரோயினுமே அங்கிருந்து போயிடுறா. இப்ப குயின் ஃபேமிலி எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்குமா, இத பார்த்து அந்த ஷென் வந்து குயின் கிட்ட வந்து கைய குடுக்குற மாதிரி கொண்டு போறான். ஆனா ஹீரோயின போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஷென் விடுற மாதிரி இல்ல. "அதனால என்ன? நானே உனக்கு கத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்து குவின்னுக்கும் லின்னுக்கும் கடுப்பாகுது. இவ ஷென்னையுமே மயக்கறதுக்கு ட்ரை பண்றா அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷென்னும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்றாங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஷென் கிட்ட, "போதும் நம்ம ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போதைக்கு இங்கருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் இவன் வந்து விட மாட்டேங்கிறான். "உன்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நீ கவலைப்படாத. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இத பார்க்க பார்க்க ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் குயின்னுக்குமே டென்ஷன் ஆகுது. 2 பேரும் அவங்கவங்களோட ஜோடிய பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோயின் கிட்டயும், ஷென் கிட்டயும் நடந்து போறாங்க. ஆனா கடைசியா ஹீரோ மட்டும் ஹீரோயின அங்கிருந்து வேகமா இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "நீ எதுக்காக அவன்கிட்ட க்ளோஸா போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "சாரி, நான் வந்து அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
ஆரம்பிச்சா. அதனால தான் நான் என்னையே மறந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்ட ஹீரோக்கு கடுப்பாகுது. "நீ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துக்கிட்டியோ, அதே மாரி தான் இப்பவும் இருக்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ற மாரி தான் இருக்கு. நீங்க என்ன சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீங்க குடுத்த காசு எல்லாத்தையுமே நான் திருப்பி குடுத்துடுறேன். நான் உங்களுக்கு ரொம்பவே அதிகமான நன்றி கடன் பட்டுருக்கேன். இதுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின விடாம புடிச்சுக்கிறான். அப்படியே ஹீரோயினோட காது கிட்ட போயிட்டு, "இப்ப என்ன நான் உன்ன விடணும் அவ்வளவுதானே? சரி விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஷென்ன காட்டுறாங்க. ஷென் வந்து ஹீரோயின தேடி நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப குயினுமே அங்க வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "என்கேஜ்மென்ட் பார்ட்டிக்கு டைம் ஆகுது. வாங்க போகலாம்" அப்படின்னு கூப்பிடும்போது, ஷென் வந்து வரமாட்டேங்கிறான். "இங்க பார் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சு போயிடுது. "நீ என்ன ஹீரோயின இன்னமுமே நம்பிக்கிட்டு இருக்கியா? அவள நீ குறைச்செல்லாம் எடை போட்றாத. ஆம்பளைங்கள எப்படி மாய்க்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் இவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். குவின் மேல தான் கடுப்பாகுறான். அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, "நீ எனக்கு ஏதாவது ரீபே பண்ணணும்னு நெனச்சல்ல, சோ அந்த ரீபேவ வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது. இத யாரும் பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போன்னு பார்த்து ஷென் வேற அந்த இடத்துக்கு வந்துடுறான். கதவ தட்டுற சத்தம் வேற கேக்குது. அதுக்கப்புறம் கதவையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அங்க 2 பேருமே இல்ல. 2 பேரும் சேர்ந்து கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் மேல கை போடுறது, கட்டி பிடிக்கிறது, காத புடிச்சு கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சில்மிஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ வந்து எதுக்காக உள்ள ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பா. அதனாலதான் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் உள்ள இருந்துட்டு வெளிய என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப குயின் வந்து ஷென்ன ஹக் பண்ணிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அதுக்கு ஷென்னும் கொஞ்சம் ஒத்து போற மாரி தான் இருக்கு. இத பார்த்து ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இத ஹீரோவுமே வந்து நோட் பண்ணிடுறான். "உனக்கு என்ன அவன பார்த்தா ஜெலஸ் ஆகுதா? இங்க 2 பேர்ல யாரு பவர்ஃபுல் அப்படிங்கிறத இப்ப நான் உனக்கு காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதே நேரம் ஷெங்குமே வந்து குயின கிஸ் பண்ற மாதிரி வரான். ஆனா கடைசியா குயின் கிட்ட, "எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது. சோ அதனால உன்னோட வீட்ல இருக்கிறவங்க கிட்ட என்கேஜ்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "நீ என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? அவன திருப்பியும் அடையலாம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து நம்ப மாட்டேங்கிறான். "உன்னோட ஃபேஸ கொஞ்சம் கண்ணாடில பாரு. உன்னோட ஃபேஸ நீயே பார்த்தா, நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது உனக்கே நல்லா புரியும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின், "அதுக்குன்னு உன்ன வந்து நான் பெட்டர்ன்னு சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து கடுப்பாகுது. ஏன் அப்படின்னு அவனும் கேட்கறான். இதுக்கு ஹீரோயின், "என்னோட தனிப்பட்ட முடிவ நீ மாத்தணும்னு நினைக்காத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குயின் வந்து ஷென் கிட்ட, "நீ என்ன இப்ப ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஷென் வந்துட்டு, "என்ன பார்த்தா ஜோக் பண்ற மாரியா இருக்கு" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு குயின் வந்து, "நீ நினைக்கிற மாரி அவ கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, இவன் இப்பவும் வந்து அத ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனால குயின் வந்துட்டு, "இங்க பாரு, உங்களோட அங்கிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவரு ரொம்பவே நேர்மையானவர் வேற. சோ அவரு சொல்றது கண்டிப்பா வந்து தப்பா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரா. இவளோட லிப்ஸ் லைட்டா இவனோட கன்னத்துல பட்டுருச்சு போல இருக்கு. அத இவன் கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சுட்டு, "நான் கண்டிப்பா அந்த கல்யாணத்த நிறுத்த தான் போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா குயின் வந்து, "கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்த நிறுத்த மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கப்போர்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோ இருக்கிற கப்போர்டையுமே ஓப்பன் பண்றதுக்கு வரான். ஆனா அதுக்குள்ள அவன யாரோ கூப்பிட்டுடுறாங்க. அதனால அவனும் அங்கருந்து போயிடுறான். இவங்களும் வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவ சும்மா விடாம தொடர்ந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோவ நல்லா உதைச்சு விட்டுட்டு அவ அங்கருந்து கிளம்பி போயிடுறா. அப்ப அங்க இருக்கிற சர்வன்ட் வந்து ஹீரோ கிட்ட, "நீங்க ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப அவங்களோட கையில ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் வழியா அந்த முக்கியமான ஃபைல் வந்து தன்னோட அண்ணன் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட வீட்ட விட்டு வெளிய நடந்து வந்துகிட்டு இருப்பா. இது ஷெனுமே வந்து நோட் பண்றான். பட் இருந்தாலும் அவனால அங்கிருந்து போக முடியல. அதே இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கான். ஃபங்ஷன் இருக்கிறதுனால. இப்ப ஹீரோயின் அதே இடத்துல 4, 5 பேர் சேர்ந்து மூட்டையில வந்து கடத்தி எடுத்துட்டு போயி இந்த அம்மா கிட்டயும், பொண்ணு கிட்டயும் வந்து இறக்கி விட்டுடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "நீ ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவ செட்யூஸ் பண்ண. இப்ப என்னோட ஃபியான்சியும் வந்து செட்யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஜூவுமே வராங்க. ஹீரோயின் அங்கிருந்து விட சொல்றாங்க. ஆனா லின் வந்து கேட்காம, "இங்க பார், அவ வந்து ஃபர்ஸ்ட் உன்ன வந்து செட்யூஸ் பண்ணா. இப்ப என்னடான்னா என்னோட பையனோட புருஷனையும் வந்து செட்யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள நான் கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. "நீங்க நினைக்கிற மாரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஷென்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு இத கேட்டு கடுப்பாகுது.
அப்படின்னா நீங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படிதானே? இதுக்கப்புறமும் உன்ன நான் சும்மா விட மாட்டேன். நெறைய ஆம்பளைங்கள இங்க கூட்டிட்டு வந்து உன்ன ஆசை தீர அனுபவிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இது ஜூக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஹீரோயின் கிட்ட 2 பேர் தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வருவான்னு பார்த்தா ஷென் வந்து நிக்கிறான். ஷென் வந்து அங்க இருக்கிறவங்கள கன்ன வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு குயினும் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றா. இருந்தாலும் ஷென் வந்து கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து தூக்கிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது குயின் வந்து விட மாட்டேங்கிறா. வலிய மறைச்சிட்டு உங்களுக்கு ஏன் கூட தானே கல்யாணம் ஆக போகுது. அவளை எதுக்கு தூக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஷென் வந்து ரொம்பவே கோவமா எனக்கு இவளை ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஷென் வந்து ஹீரோனை தூக்கிட்டு போறதுனால ஹீரோ வந்து அங்கேயே அமைதியா நின்னுடுறான். அதுக்கப்புறம் உள்ள அம்மாவும் பொண்ணும் நம்ம வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோனுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே ஷென் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சர்வன்ட் கிட்ட ஜூ ஃபேமிலி வந்து என்னெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ எல்லா பிசினஸுக்குமே வந்து சீல் வைக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஹீரோனோட நெத்தில கிஸ் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் பாத்துடுறா. ஹீரோ வந்து சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷென் வந்து கிஸ் பண்ணிருப்பான்ல அந்த இடத்த தொடச்சிட்டு இவன் வந்து கிஸ் பண்ணிட்டு நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஷென் வந்து ஜூ குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே குழி தோண்டி அதுல புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க 3 பேரும் ஷென் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்து தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவன் விடுற மாதிரி இல்ல. 3 பேத்தையும் குழிக்குள்ளேயே வந்து புதைச்சிடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிடறதுக்காக உட்காரும்போது ஹீரோயின் தண்ணி எடுத்துட்டு வருவா. அப்ப கால் தடுமாறி அந்த தண்ணி ஹீரோ மேல கொட்டிடுது. ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷென்னுமே வரான். ஷென் வந்து இப்படி ஹீரோயின் வேலைக்காரி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவ ஒன்றும் வேலைக்காரி கிடையாது. நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவன் பக்கமா இழுத்துக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோ வேற இவளை நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வேலை செய்ய இங்க கூட்டிட்டு வந்தேன். சோ அதனால நான் என்ன வேலை சொன்னாலும் அவ செய்யணும். ஒழுங்கா வந்து திருப்பியும் தொட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திருப்பியும் போய் தொடச்சிக்கிட்டு இருக்கா. திருப்பியும் ஷென் வந்து சண்டை போடுறான். அவ வந்து சர்வன்ட் கிடையாது. அவ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் இவன் வந்துட்டு இங்க பார் நான் தான் அவளை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் அவளை என் கூட படுக்க சொன்னா கூட அவ படுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கடுப்பாயிடுது. அவன் அங்க இருக்கிற கத்தி எடுத்து ஹீரோ மேல வீசிட்டான். ஆனா ஹீரோ மேல படல. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இங்க பாரு உன்னோட வார்த்தையை வந்து நீ எப்படி யூஸ் பண்ற அப்படிங்கறத தெரிஞ்சு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோக்குமே கடுப்பாயிடுது. அவன் அவனோட துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறானா. இதனால இதுக்கு மேலேயும் இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து ஹீரோயினை தான் கூடயே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். இந்த ஹீரோயின் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்கும்போது ஷென் வந்து உனக்கு புது ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் போறோம். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்ட பிறகு ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப கூட அவளோட மைண்ட்ல அந்த ஃபைலை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அதை போட்டு பாக்குறதுக்கு ட்ரையல் ரூம்க்கு போறா. இந்த ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இங்க என்ன பண்றீங்க, இது வந்து லேடிஸ் ரூம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கா ஹீரோ கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகத்துல வந்துட்டு போகுது. ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன உங்க 2 பேர்த்தையும் பாக்குறதுக்கு அப்படியே லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பவே வேணா சொல்லுங்க நான் உங்களோட வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஓ அப்படியா இப்ப நீ எதுக்கு பிளான் பண்ற அப்படிங்கறதே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நீ அவன் கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ற அப்படிதானே அப்படின்னு கேக்குறான். அப்போன்னு பார்த்து ஷென் வேற கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்து இதோ கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை அங்க இருக்கிற செவுத்துல சாய்ச்சிட்டு என்னோட அண்ணன் திருப்பியும் உன்னை தொட வந்தான்னு வச்சுக்கோயேன் நீ அவன்கிட்ட நான் வந்து உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின் அப்படின்னு நீ ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம ஹீரோனை வந்து பின்னாடி திருப்பி ஜிப்பை வந்து போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட நெத்தியில கிஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன தவிர வேற யாருமே வந்து உன்னை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அங்க இருந்து அனுப்புறான். இப்ப ஹீரோயின் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு அவளோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த ஷென்னுமே அங்க வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே தள்ளி நின்னு ஹீரோ பாத்துட்டு தான் இருக்கான். அவன் ரொம்பவே கடுப்பா அவனோட கார்ல ஏறி போயிடுறான். அதுக்கப்புறம் இங்க என்னடானா ஷென் வந்து ஹீரோயினோட கையில ரிங் எல்லாம் மாட்டிட்டு
8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீ என்னை விட்டு போயிட்ட. ஆனா இதுக்கப்புறமும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயினும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஷென்னும் சேர்ந்து ஒரு பாருக்கு போறாங்க. அந்த பார்ல இருக்கிற எல்லாருமே அப்படியே வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் ஜோடி போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார்ந்த பிறகு ஷென் வந்து நான் மெனு கார்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். இப்ப ஷென்னோட பேக் ஹீரோயினோட பக்கத்திலேயே தான் இருக்கும். சரி நம்ம வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல தேடலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஷென்னுமே வந்துடுறான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் கை தடுமாறி ஒரு ஸ்பூனை வந்து கீழே போட்டுடுறா. உடனே கீழ இருந்து அந்த ஸ்பூன் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸ்பூன் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் போடுற ஆக்டிங் எல்லாத்தையுமே ஹீரோவுமே அதே பார்ல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இப்ப ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. அவளோட பேர் மேன்லின். ஹீரோ வந்து அப்ராடுக்கு போன இடத்துல இவங்க 2 பேத்துக்கும் இடையில சின்ன கனெக்ஷன் ஆயிருக்கும் போல இருக்கு. இப்ப இவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்ராட்ல இருந்து திருப்பி நீ இங்க வந்த பிறகு எனக்கு நீ ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ வந்து இவகிட்ட போயிட்டு, "இங்க பாரு நீ அத பத்திலாம் எதுக்கு கவலைப்படுற? அதான் இப்ப வந்து மீட் பண்ணிட்டோம்ல. இது வந்து கரெக்டான டைமிங்கா வேற இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மேன்லின ஷென் கிட்ட கூட்டிட்டு போறான். எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப மேன்லின் வேற ஹீரோக்கு ஊட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் வந்து ஹீரோனை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அண்ணன் கிட்ட, "உங்களோட டேட்ட வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணலையே" அப்படின்னு கேட்கும்போது, "நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்க அப்படிங்கிறத நான் என் வாயால சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணுமா?" அப்படின்ற மாதிரி ஷென் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மேப்லின் வேற ஹீரோனோட கையில இருக்கிற ரிங்க பார்த்துட்டு, "இந்த மாதிரியான ரிங்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காது. உனக்கு எப்படி கிடைச்சது?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப பக்கத்துல இருக்கிற ஹீரோ வந்து, "அவ கொஞ்சம் பேராசை பிடிச்சவ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோயின் அந்த ரிங்க கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஷென் வந்து விட மாட்டேங்கிறான். "இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட அடையாளமே மாறப்போகுது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "நீ இப்ப என்ன சொல்ல வர?" அப்படின்னு கேக்குறான். உடனே ஷென் வந்துட்டு, "நீ இனிமே இவள அண்ணின்னு தான் கூப்பிடணும்" அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்ப பக்கத்துல இருக்க மேப்லின் வந்து, "நீ வந்து இவ்வளவு பெரிய ஆளா உன்னை காட்டிக்கிற. ஆனா உனக்கு ஒரு ஃபோர்க்கையும் நைஃபையும் பிடிச்சு எப்படி கட் பண்ணி சாப்பிடுறதுன்னு கூட தெரியல" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த அண்ணன்காரன் வேற ஹீரோயினோட கைய பிடிச்சு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஹீரோக்கு சுத்தமாவே பிடிக்கல. வேணும்னே டேபிளுக்கு அடியில காலை விட்டு ஹீரோயினோட காலை டச் பண்ணி பாக்குறான். ஹீரோயினுக்கா தூக்கி வாரி போட்டுருது. அவ அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்காளா. அப்ப ஷென் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒண்ணும் இல்ல பூச்சி கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹீரோ வந்து ஹீரோயினோட காலை டச் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது இந்த வாட்டி அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் வந்து ஹீரோயினோட ட்ரெஸ்ல பட்டுருது. அதனால ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போய் கிளீன் பண்றதுக்காக போறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வெளிய உன்னோட அண்ணன் இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இத பத்தி கவலைப்படுறதாவே இல்ல. "நீ எனக்கு பொண்டாட்டியா இருப்பியோ இல்லைன்னா என்னோட அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பியோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து, "இது எனக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. நீ எனக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாம நான் என்னோட உடம்ப காசுக்கு மட்டும் விற்க விரும்பல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம, "நீ வெளிய மத்த பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணும் தெரியாம இல்ல. நீ வந்து எல்லார்கிட்டயும் இப்படித்தான் நடந்துப்ப போல" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. "சரி நான் அப்படின்னா மத்த பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறத உன்கிட்ட நான் இப்ப நடத்தி காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோவோட கன்னத்திலே அரைஞ்சிட்டு, "நீ வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது உன்னோட அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா?" அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு போய், "நீ எப்பவுமே என்னோட அண்ணன் கூட தான் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து உண்மையா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு அது சரியா தெரிய மாட்டேங்குது. "எனக்கு இத பத்தின எந்த ஐடியாவும் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இதெல்லாமே நான் என்னோட அம்மாவ காப்பாத்துறதுக்காகவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. அங்க இருக்கிற செவுத்துலயே அவனோட கைய வச்சு குத்திடுறான். அப்ப ஹீரோவோட கையெல்லாம் காயமாயிடுது. ஹீரோயின் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஹீரோவோட கையெல்லாம் சுத்தி விட்டுட்டு, "நீ பேசாட்டி வெளிய வந்து வெயிட் பண்றால, அவ கூடயே போயிடு" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இது ரொம்பவே லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இந்த மெர்லின் வேற உள்ள வந்துடுறாளா. உள்ள வந்தவ ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ரூமும் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. இதுல ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காப்பாத்துறான். அவ அங்கிருந்து போயிட்ட பிறகு ஹீரோயினுமே அங்கிருந்து வேகமா போறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப ஹீரோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, "என்னோட மனசுல உன் ஒருத்திய தவிர வேற யாரும் இல்ல" அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறா. இங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்க மழை வர மாதிரி இருக்கு. அப்ப வந்து ஷென் சொல்றான், "வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ வேற, "என்னோட சர்வெண்ட்ட எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போக தெரியும். நான் தான் அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷென் வேற கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து, "இங்க பாரு ஏற்கனவே
ஏற்கனவே உனக்கு என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனைய போய் சால்வ் பண்ணு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். திருப்பியும் ஷென் வந்து விட மாட்டேங்கிறான். என்னோட வேலைய எனக்கு பார்க்க தெரியும். உன்னோட வேலைய நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திருப்பி அவன் பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப மேபிலின் வந்து இங்க பாருங்க என்கிட்ட ஒரு அம்ப்ரெல்லா தான் இருக்கு. இதுல நம்ம 2 பேர் மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ வந்து உன்னை யார் இங்க கூப்பிட்டா? முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கேருந்து துரத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்ல இருக்கிற சர்வன்ட் வந்து ஒரு அம்ப்ரெல்லா எடுத்து குடுக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அத குடுத்துட்டு நீ வந்து இங்கேருந்து போ அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு மழையில நனையிறதுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனும் அதான் சொல்லிட்டான்ல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வரும்போது ஷென் ரொம்பவே அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா. ஹீரோயின் தான் வந்து கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறா. அப்ப பெட்ல படுக்க வைக்கும்போது தெரியாத்தனமா ஒரு கிஸ்ஸிங் சீன் வேற நடந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஷென் வந்து விட மாட்டேங்கிறான். இல்ல என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் வந்து விட மாட்டேங்கிறான். அப்ப ஹீரோயின் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களோட முக்கியமான ஃபைல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு அவனும் வந்து இருக்கிற இடத்த சொல்றான். அதுக்குள்ள அங்க யாரோ லைட் ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஹீரோ. ஹீரோயின் மட்டும் இல்ல, நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்ல. செம ஷாக் ஆயிடுது ஹீரோயினுக்குமே. ஹீரோயின் அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். அவள அப்படியே தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம்ல நிறுத்தி அங்க இருக்கிற ஷவர்லாம் ஓபன் பண்ணி அவ மேல வந்து தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அண்ணங்காரன் வந்து கிஸ் பண்ணால, அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போதைக்கு உன் மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா திருப்பி இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் திருப்பியும் ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. "நீ என்ன உன்னோட வெறும் லவ்வா மட்டும் பார்க்கலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதாவது "நீ வந்து கிஸ் பண்றதுக்கு மட்டும் தான் ஆசைப்படுற" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோயின் கிட்ட "நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும்" அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்புறான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிஸ் பண்ணது, கிட்ட வந்தது இதெல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொன்னத பத்தியுமே வந்து யோசிச்சு பார்க்கறா. அப்படின்னா ஹீரோக்கு நம்மள பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி அவளுக்கு வந்து டவுட் வருது. அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவுமே வந்து ஹீரோயின கிஸ் பண்ணத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலுமே சரி, உன்ன விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே யோசிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஷென் வரும்போது ஹீரோயின் வந்து ஷென்னுக்காக சூப்லாம் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருப்பா. நேத்து நைட் நீங்க அதிகமாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க. இத குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவனுமே வந்து வாங்கிக்கிறான். அப்ப ஹீரோயின் கிட்ட நேத்து நைட் நான் எதுவும் தப்பா நடந்துக்கல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நீங்களாவது தப்பா நடந்துக்கிறதாவது அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அந்த பக்கமா வந்துட்டு நான் வந்து உன்னை நேத்து என்னோட அண்டர்வேரை துவைச்சு போட சொன்னேனே துவைச்சு போட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சம்மந்தம் இல்லாம கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஷென் வந்து உனக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? எதுக்காக இப்படி தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷென் வந்து ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு உனக்கு வெளிய எங்கேயாவது போணும் அப்படின்னா என்னோட கார் எடுத்துட்டு போ. டிரைவர் கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லும்போது ஷென் ஹீரோவ கடுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் முன்னாடியே வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போயிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சமத்தா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்குமே வந்து உன்னோட லவ்வபிளான அந்த ஹேங் ஓவர் சூப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் வேற யாராவது பாத்துட்டு போறாங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோவுமே வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றானா. அதுல ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். ஹீரோ மேல ஹீரோயின் விழுந்துடுறா. இப்ப இந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோக்கு ஏதாவது ஆயிட போகுது. சீக்கிரமா கீழ இறங்குமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சர்வன்ட் சொல்லும்போது, ஹீரோ வந்து நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த சர்வன்ட்க்கு இது சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் ஹீரோவோட காயத்துல பிளட் வர ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த சர்வன்ட்டுமே வாங்க நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வந்து அவன் கூட போற மாதிரி இல்ல. ஹீரோயின தான் வந்து தூக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இத பாக்குற அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹீரோ மேலயும் ஹீரோயின் மேலயும் டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா. ஹீரோக்கு ரொம்பவே எரியுது. அவன் அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கான். தலகாணியெல்லாம் வச்சு மூடிக்கிறான் பயத்துல. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நான் இத பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து நீங்க இப்ப எதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? மறந்து போறதுக்கு பயப்படுறத பத்தியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளிட்டு சரி நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கலாம். நீ யாரு அப்படிங்கறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இப்ப நடந்த விஷயத்த நீ வந்து வெளியே சொல்லக்கூடாது. ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறா.
அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும்போது, ஹீரோ திருப்பியுமே ஹீரோயின ஸ்டாப் பண்ணிட்டு, "உனக்கு இன்னுமா நம்ம சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்ல?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீ சின்ன வயசுல என்ன வந்து ஏமாத்தி கரப்பான்பூச்செல்லாம் சாப்பிட வச்சல" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோ வந்து, "அது கரப்பான்பூச்சி இல்ல. அது வந்து வெட்டுக்கிளி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின், "எதுக்காக இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "நீ எப்ப பார்த்தாலும் என்னோட அண்ணன மட்டும் தான் கவனிச்சுக்கிட்ட. என்ன சுத்தமாவே வந்து கண்டுக்கவே இல்ல. அதனால தான் அப்படிலாம் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஷென்ன கூட்டிட்டு அம்மாவ பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அம்மாக்கு ஷென்ன பார்த்தவுனே ஒரே ஷாக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துல வருது. ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பாவுமே ஹீரோயின் வந்து இப்ப எப்படி ஸ்பையா இருக்காளோ, அதே மாதிரி ஸ்பை மாதிரி வேலை பார்த்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப இது வந்து குயின் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருது. அதனால அப்பாவ வந்து கொல்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்ப குயின் ஃபேமிலிக்கு ஹீரோயினோட அப்பாவ பத்தி மட்டும் தான் தெரியும். அப்பாவுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு பொண்ணு இருக்கு, ஒய்ஃப் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அதனால நம்ம இந்த ஊர விட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஷென் வந்துடுறான். இத பார்த்து இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. கடைசியா அப்பா மட்டும் மாட்டிக்கிறாங்க. ஷென் வந்து இந்த அப்பாவ சுட்டு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஷென் வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட, "அத்தை நீங்க எதுக்காக என்கிட்ட அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. பட் இருந்தாலும் பரவால்ல. இப்ப வந்து நான் உங்கள கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஷென் அம்மாவ ஷூட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இது அம்மாவோட கனவு போல இருக்கு. அவங்க பயத்துல வந்து எந்திக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின், "என்னாச்சம்மா?" அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் அம்மா ஹீரோயினோட அப்பாவ கொன்னது ஷென் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத்தன நாளா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாமயே இருக்கும். இப்பதான் அம்மா சொல்றாங்க போல இருக்கு. இத கேட்ட ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நம்புறா. அப்ப அம்மா வந்துட்டு, "நம்ம இங்கேயே இருந்தோம்னா, நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். சோ அதனால அவங்க வந்து நம்ம யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம். வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரமா நின்னு இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். இத வச்சு இவங்க கிட்ட நெறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்து அம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்துல ரொம்பவே அதிகமா ஆக்டிவா இருக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு திருப்பியும் உடம்பு சரியில்லாம போயிடுது. பிளட் வாமிட் வேற எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இதுல ஹீரோயின் வந்து பதறி போயிடுறா. அங்க இருக்கிற டாக்டர் கிட்டலாம் ஹெல்ப் கேட்கிறா. "என்னோட அம்மாவ எப்படியாவது காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இதுல டாக்டர் வந்து ஹீரோயினோட கைய உதறி விட்டு போகும்போது ஹீரோயின் கீழ விழுகுற மாதிரி போயிடுறா. ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். ஹீரோ வந்து இவ இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு. நீங்க தான் என்னோட அம்மாவ நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, "இப்ப மட்டும் இல்ல. இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுங்க. எப்பவுமே நீங்க தான் என்னோட அம்மாவ பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, "எனக்கு இப்ப கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. அதனால நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஷென்னுக்காக கேக் செய்ய ஆரம்பிக்கிறா. அப்ப இவளோட மனசுல தான் அப்பாவ கொன்னவன எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உள்ள எடுத்துட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஷென்னுமே வரான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் திட்டி விட்டுட்டு ஹீரோயின் மேல அவனோட கோட் எடுத்து மாட்டி விட்டுட்டு ஹீரோயினை உள்ளேயுமே கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயின் கிட்ட, "உன்னோட அம்மா எப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது இவளும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம், "சரி இங்க என்ன திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஹீரோயின், "அது வேற ஒண்ணும் இல்ல. உங்கள கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணனா, அதனால தான் உங்களுக்கு கேக்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டேபிள்ல வைக்கிறா. அப்ப ஷென் வந்து காஃபி போடுறதுக்காக போறானா, அப்ப ஹீரோயின் வந்து, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வந்து உண்மைய சொல்ற ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பா. இத கிம் தான் வந்து ஹீரோயினுக்கு குடுத்திருப்பான். "இத தேவைப்படும்போது யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் இத டீல கலக்கலான்னு ட்ரை பண்ணும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணுமே வந்துட்டு, "உங்களோட சைன் வேணும்" அப்படின்னு சொல்லி ஷென் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இத கேட்ட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யாரும் பார்த்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அந்த கப்ப கீழ போட்டு உடைச்சிடுறா. அதுக்கப்புறம், "சரி பரவால்ல. நானே கிளீன் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது ஷென் வந்து விட மாட்டேங்கிறான். ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ண கிளீன் பண்ண சொல்றான். ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருது. எங்க நம்மளோட பாட்டில் வந்து அவ கண்ல பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவளும் வந்து போற மாதிரி போயிட்டு, திடீர்னு அவங்க கிட்ட வந்துட்டு, "இந்தாங்க இந்த கர்ச்சீஃப யூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறா. அப்ப நைஸா அந்த பாட்டில வந்து ஓரமா தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஷென் அந்த கேக்க கையில எடுத்துட்டு, "எனக்கு இந்த கேக் பிடிக்கும் அப்படிங்கிறத இன்னும் கூட நீ ஞாபகம் வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் வந்து, "எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இவளோட அப்பாவ பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இவளோட அப்பா வந்து இந்த கேக் செஞ்சு வித்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால ஷென் கிட்ட அவங்க அப்பாவோட அடையாளத்தலாம் சொல்லிட்டு, அவங்கள வந்து, "உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு ஷென் வந்து, "அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு கேட்கறா. இதுக்கு ஷென் வந்து, "தெரியல. யார் வேணாலும் கொலை பண்ணியிருக்கலாம். அது என்னோட வீட்ல இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். என்னோட வீட்டு வேலைக்காரங்களாவும் இருக்கலாம். இல்ல மத்தவங்களா கூட இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவனே கொலை பண்ணிட்டு எல்லா பொய்யும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நீ 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாரி தான் இப்பவுமே இருக்க. எதையுமே வந்து கொஞ்சம் கூட மறக்கலல்ல" அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறதுக்கு ட்ரை பண்றான்.
ஹீரோயின் கிட்ட நீ வந்து இப்ப என் கூட இருக்கிற மாதிரி எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அப்படின்னு சொல்றா வழக்கம் போல. அப்ப இவன் வந்து கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறான். அப்போன்னு பார்த்துதான் ஹீரோவோட குரல் கேக்குது. என்னை வந்து யாரும் உள்ள விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ஷென்னுக்கு செம கடுப்பாயிடுது. இப்ப தானடா ஸ்டார்ட் பண்ணவே போறேன், அதுக்குள்ள உனக்கு பொறுக்கலையே அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு கீழே இறங்கி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேக வேகமா பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஷென்னோட கோட்ல இருந்து சாவி ஆட்டையை போட்டுட்டு வந்திருப்பா. அந்த சாவியை வச்சு ஒவ்வொரு ட்ரையரா ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க என்னடனா ஷென் வந்து எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நான் தானே அவளை இங்க வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வந்தேன், நீ எதுக்காக அவளை உன் கூடவே சுத்திட்டு அலையிற, ஒழுங்கா அவளை அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது ஷென் வந்துட்டு இப்ப என்ன உனக்கு காசு வேணுமா, இந்த காசை வந்து வாங்கிக்கோ, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அதனால நான் அவளை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து கோவம் வந்துருது. சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஷென் கேக்குறான், நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற, உனக்கும் அவளை பிடிச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படியோ அந்த முக்கியமான ஃபைலை கண்டுபிடிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து ஷென்னுமே அங்க வந்துடுறானா. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே இடத்துல உட்காந்துருக்கா. அவளோட மூஞ்செல்லாம் வந்து வாடி போயிருக்கு. என்ன இதை பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அழுதுகிட்டே நான் என்னோட ரிங்கை வந்து தொலைச்சிட்டேன், அததான் இப்ப தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிங் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது ஷென் வந்து டிரைவர் கிட்ட கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றதுக்கு போயிடுறான். அந்த கேப்ல ஹீரோயின் வந்து இவங்க கிட்ட இருந்து எடுத்த சாவியை திருப்பி அவனோட கோட் பாக்கெட்லயே வச்சிடறா. அதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போன பிறகு ஷென் வந்து அவனோட பாக்கெட்ல சாவி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே அங்க வந்து ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே உன்னை முழுசா நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து நீ என்ன சாப்பிடறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடு அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த ஃபைல்ல என்ன பார்த்தாலோ அதே வந்து இங்க எழுதி வச்சுட்டு இருப்பா. இதை பார்த்த ஹீரோக்கும் பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் ஷென்னை காட்டுறாங்க. ஷென்னுமே அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறான். சரி ஃபைல் தான் இங்க இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த ஃபைல்ல வந்து ஒரு முடி இருக்கு. அதை இவன் பார்த்துடுறான். அப்படின்னா இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு டவுட் ஆகுது. அப்போன்னு பார்த்து ஒருத்தங்க வந்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பையோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அவங்கள பத்தின டீட்டெயில் வந்து இப்ப கிடைச்சிருச்சு, என் கூட வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஷென் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட இந்த ஷென் வந்துட்டு உனக்குமே அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆமா எனக்கும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் வந்து உனக்கு அந்த தகுதியே கிடையாது, நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் எழுதின அந்த பேப்பரை கையில எடுக்கிறான். அந்த பேப்பர்ல வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஊர்ல ஸ்பையா இருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாம் இருக்கு. இப்ப இவங்களை காப்பாத்த சொல்லி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி காட்டுறான். அது ஃபுல்லாவே காசா இருக்கு. உனக்கும் உன்னோட அம்மாக்கும் தேவையான பணம் இதுல இருக்கு, இதை எடுத்துட்டு எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமாகிடுறா. இந்த ஹீரோ இந்த மாதிரி உன்னோட ஃபேஸை வச்சுட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறத முதல்ல நிறுத்து, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு நான் உண்மையாவே இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ஹீரோ நான் எல்லாமே உன்கிட்ட விளையாட்டாதான் வந்து பண்ணிட்டு இருந்தேனே தவிர உன் மேல எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் கிடையாது, நான் உன்னை சீரியஸாவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஹீரோவோட கண்ணத்திலே பலார்னு ஒரு அற அரைஞ்சிடுறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், நானுமே வந்து உன் மேல சீரியஸா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கணும்னு நினைச்ச அப்படின்னா இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோட பேரை சொல்றான். இப்ப ஹீரோ வந்து எப்படின்னா ஸ்பை மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. இப்ப இவனுக்கு இந்த இடத்துல இந்த நேம் லிஸ்ட் எல்லாம் வந்து கிடைச்சதுனால இவன் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறான். அதனாலதான் ஹீரோயினுமே கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அம்மா வந்து கண்ணு முழிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா 8 மணி வரதுக்குள்ள அவ சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டு போயாகணும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. மணி 8 ஆயிடுது. அம்மாவும் வந்து கண்ணு முழிக்கல. அதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் வாட்ச் வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். மணி 8 ஆயிடுச்சு, அப்படின்னா நான் அவளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அம்மா கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயினுமே வந்து என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போன்னு பார்த்து இந்த ஸ்டெப் ஃபாதர் வேற உள்ள வந்துட்டு நீங்க 2 பேரும் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும், நீங்க அந்த ஸ்பையோட ஃபேமிலி தானே, நான் கண்டிப்பா இதை போய் ஷென் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கடைசியா ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் காசுக்காக தானே பண்றீங்க, அந்த காசை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்றா. அப்படி இருந்தாலும் எனக்கு உன் மேல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு, ஒரே ஒரு வாட்டி என் கூட ஒன்னாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்போன்னு பார்த்து அங்க ஹீரோ வந்துடுறான். இத பார்த்து இந்த அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. யங் மாஸ்டர் நீங்க ஏங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட போயி, "இதனால தான் நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அங்கருந்து கிளம்பும்போது, "இன்னைக்கு அவ என் கூட வரேன்னு சொன்னாலும் சரி, வரலன்னு சொன்னாலும் சரி, நான் எப்படி இருந்தாலும் அவள அங்கருந்து தூக்கிட்டாவது வரப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பான். இங்க வந்து பார்த்தா இந்த மாரி இங்க பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இந்த அப்பா வேற இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, "நீ தான் இவங்களோட ஹெட்டா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "முடிஞ்சா அவள தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அப்பா வந்து, "நீ நினைக்கிற அளவுக்கு அவ நல்லவலாம் கிடையாது. அவ வந்து ரொம்பவே மோசமானவ" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசும்போது, ஹீரோ கடுப்பாகிடுறான். அங்க இருக்கிற ஒரு துணி எடுத்து அவனோட கழுத்த புடிச்சு இறுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட 2 ஆளுங்க, ஹீரோயினும் அம்மாவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போன்னு பார்த்து, இந்த ஷென் பையனோட பாஸ் இருக்கான்ல, அவன் அங்க வந்துடுறான். ஹீரோக்கு முன்னாடி கன்ன நீட்டி, "அவன் வந்து எங்களோட ஆளு. அவன விடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அதுக்கப்புறம் அப்பா வந்து அவங்க கிட்ட, "நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பையோட குடும்பத்த தேடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஸ்பையோட குடும்பம் இவங்க தான்" அப்படின்னு சொல்லி கை காட்டும்போது, ஷென்னால இத நம்பவே முடியல. பட் இருந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. இருந்தாலும் நம்ப மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இந்த பாஸுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. "என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணாலும் அத வந்து நம்பிருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் ஷென் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அப்ப அப்பா வந்துட்டு, "நான் உண்மையாவே தான் சொல்றேன். ஏன்னா, இவங்க கிட்ட எவ்ளோ காசு இருக்குன்னு பாருங்க. இவங்க கிட்ட எப்படி இவ்ளோ காசு வந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட, "இவன் வந்து சூதாடி தான் இந்த காச ஜெயிச்சிருக்கணும். எங்களுக்கும் இந்த காசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடைசியா இவன் வந்துட்டு, ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நேம் போர்டு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் எழுதி. அத வந்து எடுத்து காட்டுறான். "இங்க பாருங்க நான் சொல்றது எல்லாமே உண்மதான். இது வந்து இவங்களோட வீட்ல தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து இவன் வந்து பொய் சொல்றான். "என்னோட வீட்டுக்காரர் வந்து ஒரு போட்மேன். அவரு வந்து கடல்லயே இறந்துட்டாரு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆளு வந்துட்டு இவங்க சொல்றது எல்லாமே பொய். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத என்னோட காதால கேட்டேன். இவங்க தான் வந்து அந்த ஸ்பையோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால அம்மாக்கு கடுப்பு தாங்க முடியல. அங்க இருக்கிற கத்தி எடுத்து வந்து அப்பாவோட வயித்திலேயே வந்து சொருகிடுறாங்க. பார்த்தா ஷென்னோட பாஸ் வந்து ஹீரோயினோட அம்மாவ அங்கேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அம்மாவும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஷென்னோட பாஸ் ஹீரோயின அங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது, ஷென் வந்து விட மாட்டேங்கிறான். கன்ன வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 2 பேர ஷூட் பண்ணியே முடிச்சுடுறான். இத பார்த்த ஷென் கடுப்பாயிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "அவங்களெல்லாம் அனுப்புனதே நான் தான். அப்படி இருக்கும்போது, நீ தானே அவள பத்திரமா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஷென்னுக்கு வந்து கடுப்பாயிடுது. ஹீரோவோட முன்னாடியே துப்பாக்கி எடுத்து நீட்டி, "உன்ன நான் இங்கிருந்து போக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "இங்கிருந்து நான் மட்டும் போறதில்ல. ஹீரோயினையுமே சேர்த்து தான் கூட்டிட்டு போக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய பிடிக்கிறான். ஷென்னும் டென்ஷன் ஆயிட்டு, "இப்ப இத்தன வருஷம் நடக்கிற பிரச்சனைக்கு நீ தான் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது, இடையில ஹீரோயின் போய் நின்னுடுறா. இதுல ஹீரோயின் மேல புல்லட் பட்டுருது. எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் ஹீரோயின செக் பண்ணிட்டு, "இந்த மாரி கேஸ் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து டாக்டரோட தலையிலேயே கன்ன வச்சுட்டு, "இப்ப மட்டும் நான் சொல்றத நீ செய்யல அப்படின்னா, உன்னோட உயிரே உன்கிட்ட இருக்காது" அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதனால டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட ஆள் வேற அங்க ஒருத்தன் வந்துட்டு, "பாஸ் டைம் ஆகுது. போட் எடுக்க போறாங்க. வாங்க போகலாம்" அப்படின்னு கூப்பிடும்போது, ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. அவன புடிச்சு அடிச்சு போட்டுடுறான். இப்படி கொஞ்சம் சண்டை நடக்கிற நேரத்துல, அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் குடுக்காம உள்ள இருந்து வெளிய வந்துடுறான். இத ஹீரோவுமே பார்த்துட்டு மடக்கி பிடிச்சுட்டு, "எங்க போற?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னாலலாம் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு" சொல்றாங்க. அதனால 2 பேரும் உள்ள போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் இன்னுமே மயக்க நிலையில தான் இருப்பா. பார்த்தா ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட, "இங்க பாரு நானும் அவளும் எங்களோட நியூ லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அவ வந்து பொழச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் அழுதுகிட்டு இருப்பான். அப்ப இந்த அண்ணன்காரனும் இத நோட் பண்ணிட்டு, "இங்க பாரு அந்த லிஸ்ட்ல வந்து உன்னோட பேரும் இருக்கிறது எனக்கு தெரியும். இவள என்கிட்ட விட்டு குடுத்துட்டு, நீ பெசாட்டி உன்னோட கும்பலோட இங்கிருந்து ஓடி போயிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அவனோட தலை மேலேயே கன்ன வச்சுட்டு நிக்கும்போது, ஹீரோவோட ஆள் வரான். "நமக்கு ரொம்பவே டைம் ஆகுது. வாங்க இங்கிருந்து கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த கேப்ல ஷென் வந்து ஹீரோவோட தலையில அடிச்சிடுறான். இதுல ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இவன் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுது பேச ஆரம்பிக்கிறான். "உனக்கு இந்த மாரியான ஒரு வாழ்க்கை அமையவே கூடாது. நீ என் கூட வந்தா தான் நார்மலான பீப்பிள் வந்து எப்படி இருப்பாங்களோ, அதே மாரி உன்னால வாழ முடியும். என்னால உன்ன விட்டும் இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து ஹீரோயினோட கையில போடுறான். ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயினோட கைய இவன் கன்னத்துல வைக்கும்போது தான் ஹீரோயினுக்கு இன்னுமே உயிர் இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஹீரோயின காப்பாத்திடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம்
ஞாபகம் இல்ல. கண்ணு முழிச்சு பார்த்த உடனே ஷென் தான் வந்து முன்னாடி இருப்பான். அவன பார்த்து ஹீரோயின், "யார் நீங்க?" அப்படின்னு கேட்கிறா. உடனே ஷென் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் உன்னோட ஃபியான்சி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நெறையவே பிளட் லாஸ் ஆனதுனால, அவளால எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து இத இவன் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின திருப்பியும் அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வரான். ஹீரோயின் கிட்ட இந்த வீடு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு சுத்தமாவே எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால ஷென் வந்து, "நான் தான் உன்னோட ஃபியான்சி" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு வந்து டவுட் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு ஷென் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து ஒண்ணா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதனால ஹீரோயினும் அப்படின்னா இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்பிடுறா. இப்ப ஷென் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளா இப்படியே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம கூடிய சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைலாம் பெத்துக்கலாம். உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இவனும் சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துட்டு நீ உண்மையாவே அவன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு ரொம்பவே தல வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோயின கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது, அந்த இடத்துக்கு ஷென்னுமே வந்துடுறான். ஷென் வந்து ஹீரோவ சுடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது, ஹீரோயின் வந்து இடையில போய் நிக்கிறா. அவன வந்து சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஷென் வந்துட்டு ஹீரோயினோட கைய புடிச்சு அவன் பக்கமா இழுத்துட்டு, ஹீரோவ வந்து சுடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கறா. பார்த்தா எல்லாமே கனவு. இப்ப இந்த சத்தம் கேட்டு ஷென்னுமே ரூம்குள்ள வந்து, "என்னாச்சு? எதுவும் கெட்ட கனவு கண்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து ஹீரோவோட பேர சொல்லி அவன் யாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இவனும் அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எனக்கும் அவனுக்கும் இடையில ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஷென் வந்து, "ஆமா சம்மந்தம் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு இடையில எதுவுமே ஒத்து வரல. அதனால தான் நீயும் நானும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி அதெல்லாம் விடு. நீ வந்து நாளைக்கு நம்மளோட கல்யாணம்ல. ஸோ அதனால படுத்து நிம்மதியா ரெஸ்ட் எடு. நாளைக்கு வெட்டிங்ல பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின படுக்க வச்சு, அவளோட நெத்தியில கிஸ் எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து கெளம்புறான். பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. அவளோட ஹார்ட் பீட்லாம் வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் காலையில ஷென் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அங்க இவனோட சர்வன்ட் வந்துட்டு, "இந்த நியூஸ் பேப்பர வந்து எல்லா பக்கமும் குடுத்துருவா" அப்படின்ட்டு கேட்கறான். அதுல வந்துட்டு ஹீரோ போட்லயே வந்து இறந்த மாதிரி காட்டுறாங்க. இவன் வந்து இத செக் பண்ணி பார்த்துட்டு, "எல்லா இடத்துலயுமே பப்ளிஷ் பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயினோட காதுபட 2 பொண்ணுங்க வந்து ஹீரோ இறந்துட்ட மாதிரி பேசுறாங்க. இதனால ஹீரோயின் வந்து வேக வேகமா நியூஸ் பேப்பர்லாம் புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல ஹீரோ இறந்த மாதிரி போட்டிருக்கு. இதனால ஹீரோயின் அங்கேயே ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி வேற ஷென் பொக்கேவோட நிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நான் வந்து உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து அமைதியா அங்கிருந்து போயிடுறா. ஷென்னும் பின்னாடியே போய் ஹீரோயினோட ரூம்ல போய் பார்க்குறான். அங்க ஹீரோயின் வந்து ரிங்க கழட்டி வச்சுட்டு வேற எங்கேயோ வந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இப்ப ஹீரோவ தேடி போய்க்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவையுமே வந்து கண்டுபிடிச்சிடுறா. இப்ப ஹீரோவோட பேர கூப்பிடும்போது ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்க இருக்கிறது ஹீரோயின். 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, "நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும், "நானும் உங்கள ரொம்பவே மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இத்தோட இந்த மூவியும் இங்க முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப்பும் வந்து பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.